அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் அட்சய திருதை நாளில் ஏன் தங்கம் வாங்க வேண்டும், அந்த நாளில் தங்கம் வாங்குவதால் என்ன சிறப்பு என்று பார்க்கும்போது, அட்சயம் என்பது குறையாதது, செல்வ வளம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் குறையாத ஒரு அமைப்பு தான் அட்சயம் என்று சொல்லப்படுகிறது. திரிதை என்பது மூன்றாவது திதியை குறிக்கிறது. அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது நாள் திரிதை நாள் என்று அழைக்கப்படுகிறது. இது இரண்டும் சேர்த்துதான் அட்சய திரிதை என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3 என்பது எண் ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது குருவின் எண்ணாக பார்க்கப்படுகிறது. குருவின் நாளாக இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் குருவிற்கு சம்பந்தப்பட்ட குருவின் நிறமான மஞ்சள் நிற பொருட்களை வாங்கும் போது நிறைந்த யோகம் கிடைக்கும். இது மட்டுமல்லாது 1 100 மடங்காகவும் 100 1000 மடங்காகவும் பெருகும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் தொட்டகாரியம் அனைத்தும் தொடங்குவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும். எனவே சிறப்பான இந்த அட்சய திருதை நாளை பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அதே வேளையில் தங்கம் ஏன் வாங்க வேண்டும் என்று பார்த்தால், குருவின் நிறமான மங்களகரமான மஞ்சள் நிறமானது குருவின் நிறம் என்று அழைக்கப்படுகிறது. குருவின் உலோகமாக இருக்கக்கூடிய தங்கத்தை அன்றைய தினத்தில் வாங்கும் போது அவை மேலும் மேலும் சேர்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். அதே சமயத்தில் தங்க நகை கடைக்காரர்கள் தங்கத்தை ஏராளமாக விற்கிறார்களே, அவர்களுக்கு எப்படி செல்வம் பெருகும் என்று பார்க்கும் போது, தங்கத்தை இன்றைய நாளில் விற்பனை செய்வதும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். ஏனென்றால் மஞ்சள் நிற பொருட்கள், குறிப்பாக உப்பு, அரிசி உள்ளிட்ட வெள்ளை நிற பொருட்களையும் அன்றைய தினத்தில் கொடுப்பதும் வளர்ச்சியை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வாங்குவதை விட அன்றைய தினத்தில் காசுக்காக மற்றவர்களுக்கு மஞ்சள் நிற பொருட்களை விற்பதும் யோகம் நிறைந்தவையாக அமைந்துவிடும். தானம், அதே சமயம் கடன் வைத்தல் போன்றவற்றை நிச்சயமாக மஞ்சள் நிற பொருட்களை கொண்டு அன்றைய தினத்தில் செய்யக்கூடாது. ஆனால் அன்றைய தினத்தில் அன்னதானம் வழங்குவது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய அளவிலான சௌபாகியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினத்தில் தங்க நகைகளை நீங்கள் விற்றாலும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணம் உங்களுடைய வாழ்வில் பெரிய அளவில் சௌபாகியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அவை மென்மேலும் வளரக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. ஆனால் தானமாக கொடுத்தால் இருப்பதும் போய்விடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் நகைக்கடைக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை காண்கிறார்கள். அதை வாங்கி சேமிக்க கூடியவர்களும் சிறு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நாள் மங்களகரமான நாள். எதை தொட்டாலும் வெற்றிகரமாக அமையும். அட்சய பாத்திரம் கிடைத்த நாளாக இன்றைய நாள் தான் பார்க்கப்படுகிறது. பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது கிருஷ்ணர் அட்சய பாத்திரத்தை கொடுத்த நாளாகவும் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. ஏராளமான புராண நிகழ்வுகள் இன்றைய தினத்தில் நடைபெற்றிருக்கிறது. மற்றவர்களின் பசியை போர்க்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமி தோன்றிய நாளாகவும் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. இந்த அட்சய திருதியை நாளில் என்னெல்லாம் வாங்கலாம் என்றால், தங்கம், வெள்ளி, உப்பு, மல்லிகை பூ போன்ற வெள்ளை நிற பொருட்களும் மஞ்சள் நிற பொருட்களையும் வாங்குவது சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினத்தில் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. அன்றைய தினத்தில் விரதம் இருந்து உறுதியாகவே ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட உதவிகளை செய்யும் போது மிக சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும். குறிப்பாக 3 என்ற எண்ணானது குருவை குறிக்கிறது. அன்றைய நாளில் குருவின் நிறமான மஞ்சள் நிறத்தில் இருக்கும் தங்கத்தை வாங்குவது மென்மேலும் தங்கம் சேர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய நாளில் தான தர்மம் செய்யலாம். வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டும். அட்சய திருதியை காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு பூஜை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து மாவிலை தோரணம் கட்டி வழிபாடு செய்வது இரட்டிப்பு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அட்சய திருதியை அன்று விஷ்ணு பகவானுக்கு விசேஷ பூஜை செய்வது இரட்டிப்பு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பசுமாடுக்கு நிச்சயமாக உணவளியுங்கள். பறவைகளுக்கு நீர் வையுங்கள். பறவைகளுக்கு தானியம் போடுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். பசி என வந்தவருக்கு ஒரு வாய் சோறு போடுவதால் மிகப்பெரிய அளவிலான புண்ணியம் உங்களை தேடி வரும். உடையில்லாதவர்களுக்கு அன்றைய தினத்தில் உடை வாங்கி கொடுக்கலாம். இது போன்ற பல நல்ல காரியங்களை அன்றைய தினத்தில் செய்வதால் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்லாது தங்கத்தை வாங்குவதாக இருந்தாலும் தங்கத்தை விற்பதாக இருந்தாலும் மிக அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இன்றைய நாளில் தங்கத்தை வாங்குவதாக இருந்தாலும் செய்யுங்க, அதே சமயம் விற்பதாக இருந்தாலும் செய்யுங்க. கடன்
உள்ளிட்ட சில விஷயங்களை மட்டும் மேற்கொள்ளாமல் இருந்தால் சிறப்பான நன்மை உறுதியாகவே அட்சய திருதியை நாளில் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கும் குருவின் அருளாலும் நிறைவான வளர்ச்சி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.